பாரதி, கண்ணம்மா 2 பேரையும் சௌந்தர்யா ஷாப்பிங்க்கு கூட்டிட்டு போறாங்க. பூஜைக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதுக்காக. அதே கடைக்கு ஜட்ஜுமே வந்திருக்காங்க. குடும்பத்தோட அவங்க எல்லாரையும் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அந்த ஜட்ஜு சொல்றாங்க. சௌந்தர்யா சொல்றாங்க, எங்க வீட்டில் சத்யநாராயண பூஜை பண்ண போறோம். இதுக்காக என்னோட மகனுக்கும் மருமகளுக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலான்னு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஜட்ஜு சொல்கிறாங்க, என்னோட மருமக ஐஏஎஸ்ஸாக இருக்கிறா, எங்கள் வீட்டில் வரலட்சுமி நோம்பு பண்ண போகிறோம், அதுக்காக என் மருமகளுக்காக நான் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணம்மா உடனே அந்த ஜட்ஜு கிட்டக்க சொல்கிறாங்க, என்னோட அத்தை மாதிரியே நீங்களும் இருக்கிறீங்க, உங்கள் மருமகளுக்காக யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணம்மாவுக்காக ரொம்ப காஸ்ட்லியான சாரியாக பார்த்துட்ருக்குறாங்க சௌந்தர்யா. சௌந்தர்யா கிட்டக்க கண்ணம்மா சொல்கிறாங்க, ஒரே ஒரு நிமிஷம் என் கூட வாங்கத்த அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. பாரதிக்காக காஸ்ட்லியாக வேஷ்டி சட்டை வாங்கி கொடுக்குறாங்க. நான் இது வரைக்கும் உங்கள் மகனுக்கு எந்த ட்ரெஸ்ஸுமே வாங்கி கொடுத்தது கிடையாது, இது நீங்கள் வாங்கி கொடுத்ததா சொல்லி அவர்கிட்ட கொடுத்துருங்கத்த அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணம்மாவும் சௌந்தர்யாவும் வரதுக்கு முன்னாடியே பாரதி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கண்ணம்மாவுக்காக புடவை வாங்குறாரு. கடைக்காரர்கிட்டக்க சொல்கிறாரு, ஒரு 2000 ரூபாய்க்குள்ளே ஏதாவது சாரீ காமிங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாரு. கடைக்காரர் சொல்கிறாரு, ஆனால் சௌந்தர்யா மேடம் 1 லட்ச ரூபாய் வரைக்கும் சாரீ பார்த்தாங்களே சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அவங்களுக்காக பார்த்துருப்பாங்க, இது எங்கள் வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்காக அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச கலரில் இருக்க சாரியை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி பேக் பண்ணிடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிடுறாரு. பாரதி சாரிக்காக பில்லு பே பண்ண நிற்கிறாரு. அந்த டைமில் கரெக்டாக சௌந்தர்யா பார்த்துடுறாங்க. என்னடா இவ்வளோ விலை கம்மியாக கண்ணம்மாவுக்கு புடவை வாங்கியிருக்கிற அப்படின்னு கோவப்படுறாங்க. கண்ணம்மா சௌந்தர்யா கிட்டக்கா சொல்கிறாங்க, எனக்கு இந்த புடவையே போதும் அத்தை, எனக்கு விலை முக்கியம் கிடையாது, உங்கள் மகையை வாங்கி கொடுத்துருக்காரு, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாரதியும் கண்ணம்மாவும் ஒன்றா சேர்ந்து பூஜையில் கலந்துக்கிட்டாங்களா அப்படின்றதுக்கான வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, தேவைப்பட்ட போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.